1000 கோடி ஊழல் பண்ணிட்டு லண்டன்ல சொகுசு வாழ்க்கை வாழறவங்களா இருந்தாலும் சரி, குண்டு வச்சுட்டு பாகிஸ்தான்ல பதுங்கி இருக்கிற தீவிரவாதியா இருந்தாலும் சரி, உங்களை விட போறதில்ல. இந்தியா இப்போது ஆரம்பித்திருக்கும் அந்த மாபெரும் வேட்டைக்கு பெயர் தான் ஆபரேஷன் குளோபல் ஹண்ட். சுமார் 100க்கும் மேற்பட்ட மோஸ்ட் வாண்டட் குற்றவாளிகள், அதாவது இந்தியாவின் நிம்மதியை சிதைத்துவிட்டு வெளிநாடுகளில் ஓசிகள் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பெரிய தலைகளை குறிவைத்து இந்த ஆபரேஷன் துவங்கப்பட்டுள்ளது. இது ஏதோ ஒரு சாதாரண போலீஸ் ரெய்டு இல்ல, இது டிஜிட்டல் மற்றும் ராஜதந்திர போர். இன்டர்போல், டிரா மற்றும் சிபிஐ என இந்தியாவின் அனைத்து உளவு அமைப்புகளும் இப்போது களத்தில் இறங்கியுள்ளன. அமெரிக்கா, துபாய், லண்டன், துருக்கி என குற்றவாளிகள் எங்கெல்லாம் பதுங்கி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்தியாவின் கை நீண்டிருக்கிறது. இந்த ஆபரேஷனின் முதல் விக்கெட் விழுந்திருக்கிறது. உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் மிக நெருங்கிய கூட்டாளி சலீம் டோலா. துருக்கியில் பதுங்கியிருந்த இவரை இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் மிகச் சாமர்த்தியமாக தூக்கி இப்போது இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். சலீம் டோலோ பிடிப்பட்டது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தாவூத் இப்ராஹிம் சர்வதேச நெட்வொர்க் எப்படி செயல்படுகிறது, எங்கிருந்து பணம் வருகிறது, இந்தியாவில் யாருக்கெல்லாம் இவர்களுடன் தொடர்பு இருக்கிறது, இந்த அத்தனை ரகசியங்களுக்கும் சாவி வந்தா இப்போது இங்கேதான் மிகப்பெரிய சர்ச்சை வெடிக்கிறது. சலீம் டோலா பிடிப்பட்டதும் சில அரசியல் வட்டாரங்கள் நடுங்க துவங்கியுள்ளன. ஏனென்றால் இவனுக்கும் சில அரசியல் புள்ளிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் நீண்ட நாட்களாகவே உண்டு. இப்போது இவன் வாயை திறந்தா பலரது முகமூடிகள் கிழிந்து தொங்கும். இந்த ஆபரேஷன் இதோடு முடிஞ்சு விட போறதில்ல. 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளின் பட்டியல் இந்தியாவின் கையில் இருக்கிறது. லண்டனில் கிங் போல ஊர் சுற்றும் அந்த தொழிலதிபர், பாகிஸ்தானில் அமர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டும் அந்த தீவிரவாத தலைவன், கனடாவில் இருந்து கொண்டு பிரிவினைவாதத்தை தூண்டும் சில கும்பல்கள் இனி ஒவ்வொருவராக இந்தியாவுக்கு ஏர்போர்ட் வழியாக அழைத்து வரப்படுவர். இது இந்தியாவின் பலத்தை காட்டும் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் மூவ். இங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் திடீரென இந்த வேட்டை தீவிரமடைந்திருக்கிறது? இது தேர்தலுக்கான அரசியலா அல்லது நிஜமாகவே குற்றவாளிகளை பிடிக்க எடுக்கப்பட்ட அதிரடி முடிவா? விமர்சகர்கள் ஒரு பக்கம் பேசினாலும் மக்கள் தரப்பில் ஒரு பெரிய ஆதரவு கிடைத்துள்ளது. நம்ம நாட்டை ஏமாத்திட்டு ஓடுனவன் எல்லாம் நிம்மதியா இருக்கக்கூடாது என்பதுதான் சாமானிய மனிதனின் ஆசை. துருக்கியில் சலீம் டோலா பிடிப்பட்டது ஒரு துவக்கம்தான். இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்த பெரிய தலைகள் சிக்கும் போது இந்திய அரசியலில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்தியாவின் சட்டம் இப்போது கடல் தாண்டியும் பாயும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த தீவில் ஒளிந்திருந்தாலும் ஆபரேஷன் குளோபல் ஹண்ட் உங்களை தேடி வரும். சலீம் டோலா கொடுத்துள்ள தகவல்கள் யாரையெல்லாம் காவு வாங்க போகிறது, அடுத்தடுத்ததாக பிடிபட போகும் அந்த பிக் ஷாட் யார்? காத்திருப்போம். இந்தியாவின் வேட்டை தொடரும்.